ஓகே, இது வந்து எனக்கு இந்த வருஷத்தில் முதல் அருளுரை. அதனால் நான் அந்த தொடர் எடுக்கிறேன்ல, வெளிப்பாடு புஸ்தகம், அது எடுக்க வேண்டாம்னு சொல்லி யோசித்தேன். ஏன்னாக்கா அடுத்த தொடர் எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாக கல்மழை, நெருப்பு, அலை மேலேருந்து கர்த்தருடைய அக்னி மேலே விழுந்து பயங்கரமாக அந்த நியாய தீர்ப்பு நடக்குது. மூணாவது தொடர், கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் 3வது தொடர். அது பேச வேணாம் எடுத்த உடனே. அதனால் நான் போனி பண்ணோம், இந்த வருஷத்தின் போனி அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஏன்னா பாஸ்டர் நல்லா ஒரு போனி பண்ணிட்டாங்க. அதனால் நான் கர்த்தர்கிட்ட கேட்டதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்தாரு. அதுதான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அது என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முறை இல்லை, பல முறை முடிச்சு, இப்போது ரீசெண்டாக பைபிள் முடிச்சுட்டு திருப்பி ஆரம்பத்துலேருந்து வாசிக்கிறதுனால அந்த யாத்திராகமம் அதுதான் நான் இப்போ வாசித்துட்ருக்கிறேன். அங்கே சில காரியங்கள் கர்த்தர் செய்கிறாரு இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில். அதுலேருந்து ஒரு குறிப்பாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறேன். அந்த யாத்திராகமத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் விசேஷமாக எகிப்தியர்களிடமிருந்து யூதர்களை காப்பாற்றி வெளியில் கொண்டு வர கர்த்தர் பெரும் முயற்சி எடுத்தார். என்ன முயற்சி எடுத்தார்னா, 10 வாதைகள் இருக்குது பாருங்கள். அந்த வாதைகளில் காட்டி அது ஜஸ்ட்டு பார்ப்போம். அப்புறமா என்ன பண்ணார்னா, என்ன பேசிக்காக என்ன நிரூபிக்க பார்த்தாருன்னா, ஒன்று நான் வல்லமை உள்ள ஜீவன் உள்ள கர்த்தர் ஒன்று. 2வது இந்த ஜனங்க என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷித்தமான ஜனங்கன்னு சொல்லிட்டு காட்டதை அவர் இவ்வளோ பேர் முயற்சி எடுத்து அந்த மக்களை அங்கேருந்து கொண்டு வந்தார். ஓகே, இன்றைக்கி நம்மளுடைய முக்கியமான தலைப்பு என்னென்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்க, ஆனால் ஒரு நோக்கத்தோட கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். யூ ஹேவ் பீன் chosen with a purpose. That is the theme of today's discussion. ஓகே, அதை நான் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருவேளை வாட்ஸ்ஆப்பில். ஓகே, கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படுறது என்ன என்று அதன் அர்த்தத்தையும் தாக்கங்களையும் நாம் புரிந்து கொள்ள போகிறோம். அதாவது we are going to understand the meaning and the implications of being chosen by God. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம மத்தியில் கெஸ்ட் இருக்கிறதுனால அவருக்கு தமிழ் தெரியாது, அதனால் அங்கங்கே நான் இங்கிலீஷில் பேசுவேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க வேணாம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்தார். பல ஜாதி மக்கள் இருந்தாங்க. அமாலேக்கியர் இருந்தாங்க, மோவாபியர் இருந்தாங்க, ஈதோமியர் இருந்தாங்க, யாரோ இருந்தாங்க. ஆனால் இந்த ஜனங்களை ஒரு நபர், ஆபிரகாம்னு சொல்லி ஒரு நபர் இடத்துலேருந்து கர்த்தர் இந்த ஜனங்களை எழுப்பி அவங்கள தேர்ந்தெடுத்தார். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் திருச்சபையை தேர்ந்தெடுக்கிறார். திருச்சபையை யாரெல்லாம் சேர்ந்து திருச்சபைனா, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்தின் மன்னிப்பு அனுபவித்து அதன் பிறகு பாவத்துக்கு எதிராக போராடி வாழ்ந்து கர்த்தரோட நேரடியாக ஒரு உறவு வச்சு கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்கிற அந்த ஜனங்கள், அவங்க தான் திருச்சபை. ஓகே, திருச்சபைனா எல்லா திருச்சபை கிடையாது, இந்த மக்கள் தான் திருச்சபை. ஸோ நீங்கள் தெருவில் போகும்போது ஒரு பெரிய சபை பார்ப்பீங்க, 1000 ஜனங்க இருப்பாங்க அதில். ஆனால் அதில் ஒரு 100 பேர் தான் தேர்ந்தெடுப்பாங்க, இந்த சர்டிஃபிகேட் வாங்குறவங்க. ஓகே, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட மக்கள், அதாவது ரட்சிப்பின் அனுபவம் பெற்ற மக்கள் ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. இன்னொரு சபையில் போனால் ஒரு 100 பேர் இருந்தால் அங்கே ஒரு 5 பேர் 10 பேர் தான் இப்படி இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஜனங்க உலகத்திலே எல்லா இடத்துல இருக்கிறாங்க. நிறைய இடத்துல சபை இல்லை, ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்க கூடி வீட்டில் ஜபம் நடத்துகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த திருச்சபை தான், அவங்க தான் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருச்சபைன்னு சொல்லி சொல்கிறேன். அது புதிய ஏற்பாடில்.
ஆனாலும் கர்த்தருடைய பெரிய திட்டம் ஒன்று இருக்குது, இல்லைன்னா அதுக்கு மாபெரிய திட்டம். In God's grand plan, He includes the Jews as part of the church. கர்த்தருடைய மாபெரும் திட்டத்தில் அந்த யூதர்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட யூதர்கள் இந்த திருச்சபையில் ஒரு பங்காக மாறி வராங்க. எப்படி? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்து இல்லாமல் யாருமே பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே முன்னாடியே பேசியிருக்கிறோம். அதுக்கு சம்பந்தமாக வசனமும் நான் காட்டியிருக்கிறேன். ஸோ அந்த யூதர்கள் அப்போ அவங்களுக்கு வேற மாதிரி கர்த்தர் வழி நடத்துறாரு. ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறகு சிலுவைக்கு இந்த பக்கம் கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஸோ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்க இன்னைக்கு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்க கூட சேர்றாங்க. நிறைய பேர் சேர்றாங்க. இன்னைக்கு கூட நீங்கள் உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய மெஸ்ஸியானிக் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு மேசியாவை நம்புகிற அந்த யூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட யூதர்கள். மிச்ச பேரெல்லாம் அவங்க இயேசுவை நம்ப மாட்டாங்க, ஆனால் அவங்க யூதர்கள் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெஸ்ஸியானிக் ஜூஸ், இயேசு கிறிஸ்துவை நம்புகிற யூதர்கள் திருச்சபையில் சேர்ந்து அவங்க திருச்சபையில் ஒரு பங்காக நிற்கிறாங்க இன்னைக்கு. ஓகே, இந்த யூத ஜனங்க இஸ்ரேல்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 430 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அங்கேருந்து கிளம்புறதுக்கு 430 வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாரோட ஈகிப்துக்கு வந்தார். ஓகே, ஸ்லைடு 1-2 போடுங்க தம்பி. ஃபஸ்ட்டு 1 போடுங்க. யாக்கோபு ஈகிப்துக்கு வரும்போது அவர் கூட எவ்வளோ பேர் இருந்தாங்க? 70 பேர் இருந்தாங்க. அது எங்கே பார்க்குறோம் நம்ம? ஆமாம், ஜெனிசிக்ஸ் ஆதியாகமம் 46:27 என்ன பார்க்குறோன்னாக்கா 70 பேர் வந்தாங்க. ஆனால் அதே விஷயம் திருப்பி அப்போஸ்தலரில் பார்க்குறோம். அங்கே நம்பர் மாறி வந்துக்குது. அப்போஸ்தலர் 7:14 எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 75. நீங்கள் வெளியில் போய் நிறைய பேர்கிட்ட சுவிசேஷம் சொல்லும் போது சிலர் கேட்பாங்க, அப்போது உங்கள் பைபிளில் இந்த முரண்பாடு நிறைய இருக்குதா? அங்கே ஒன்று சொல்லுது, இங்கே ஒன்று சொல்லுது. அது கர்த்தருடைய வசனம் தானே சொல்கிறீங்க, அது எப்படி அங்கே மாறி வரும்? அங்கே சொல்கிறது தானே இங்கே வரணும். நானும் கொஞ்சம் நேரத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்புறமா போய் பார்த்தா யாக்கோபு ஈகிப்துக்கு வரும்போது 70 பேர் தான் வந்தாங்க. அந்த 70 பேரில் அந்த யோசேப்புடைய 2 மகன்கள் யார்? போன மெசேஜில் நான் சொன்னேன், மனாசேயும் இப்ராஹிம். அவங்க 2 பேரை கொண்டு யாக்கோபு கிட்ட நிறுத்தினார் யோசேப்பு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு? கையை திருப்பி வைக்கிறார். இவர் கரெக்டாக வரிசையில் தான் நிறுத்தினார். பெரியவனை இந்த பக்கம், சின்னவனை இந்த பக்கம். அவர் கையை திருப்பி அவங்கள ஆசீர்வதிச்சார். அப்போ அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலை. ஸோ பிறகு பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் இருக்குது அங்கே. அது முதல் நாளாகமம் 4:7-14-21 பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அது ஒன்று. அப்புறம் என்னாகமம் 26:35 பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. 5 பேர். மனாசேக்கு 2 பேர், இப்ராஹிமுக்கு 3 பேர். ஆச்சா 75. இவங்களும் யாக்கோபுடைய சந்ததி. அப்போஸ்தலர்ல அது யார் சொல்றாருன்னா ஸ்தேஃபான் சொல்றாரு. ஸ்தேஃபானுடைய சாட்சி. அவர் இது சொன்ன பிறகு அவரை கல்லு தூக்கி அடிச்சு சாகடிச்சிடுறாங்க. ஸோ ஸ்தேஃபான் மோசே முதல் இது ஆதியாகமம் மோசே எழுதினார். ஸ்தேஃபான் எத்தனையோ 1000 வருஷம் கழிச்சு தான் ஸ்தேஃபான் அந்த சாட்சியை சொல்கிறாரு. ஸோ மோசேவுடைய சோர்ஸஸ்க்கும் ஸ்தேஃபானுடைய சோர்ஸஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. 2 பேருமே கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் அங்கே கன்ஃபியூஷனே கிடையாது. 70 பேர் 75 பேர் 2மே கரெக்டு தான். ஆனால் 70 பேருன்னு சொல்லும் போது அவங்களுக்கு இன்னும் பிள்ளைகள் பிறக்கலை.
அதுக்கப்புறம் தான் 75 பேர் ஆகுறாங்க. ஓகே. ஸோ ஈகிப்தில் அவங்க 430 வருஷம் அடிமையில் இருந்தாங்க, அடிமைத்தனத்தில். இப்போ 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ வளர்ந்துருச்சு? 2வது ஸ்லைட் போடுங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? யாத்திராகமம் 12:37 6 லட்சம் பேராக மாறினாங்க. அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்க அவ்வளோ பேராக வளர்ந்தாங்க. 70 பேர் 6 லட்சம் பேராக வளர்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அவங்களுடைய கூக்குரல் கேட்டு மோசையை அனுப்புகிறாரு. என் ஜனங்களுடைய கூக்குரல் நான் கேட்குறேன், நீ போய் அவங்கள அங்கேருந்து மீட்டு கொண்டு வா, நான் உன்னை தான் பயன்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு. அப்புறமா மோசை அங்கே போகிறாரு. போயிட்டு இந்த 10 வாதைகள் நடக்குது. ஸ்லைட் 3. அங்கே அவர் என்ன பண்ணுறாரு? தண்ணியை ரத்தமாக மாற்றுறாரு, தவளைகள் அனுப்புகிறாரு, பேன்களை அனுப்புகிறாரு, ஈக்கள் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் நோயுற்ற கால்நடைகள் எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாம் நோய் வந்துடுது. அதுக்கப்புறம் எரிபந்தமான கொப்பளங்கள், பெரிய பெரிய கொப்பளங்கள் உடம்புல வருது அவங்களுக்கு. யார்? இது எல்லாமே எகிப்தியருக்கு நடக்குது. அதே தேசத்தில் தான், அதே நாட்டில் தான் இஸ்ரேல் மக்களும் இருந்தாங்க, வடப்பகுதியில். அந்த பகுதி பேர் கோஷன். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே வரல, இவங்களுக்கு மட்டும்தான் வருது, எகிப்தியருக்கு. அதுக்கப்புறம் அக்னி கலந்த கல்மழை, வெட்டிக்கிளி, கார் இருள் பாருங்க, இருள் வந்துச்சுன்னா மொத்தமாக வரணும். ஆனால் அவங்க இருந்த இடத்துல, இஸ்ரேல் மக்கள் இருந்தது இடத்துல வெளிச்சமாக இருந்தது, இவங்க இருக்கிற இடத்துல இருள் இருக்குது. கர்த்தரால் மட்டும்தான் அது செய்ய முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி வாதம் முதல் பிறந்தவரின் மரணம். ஸோ இந்த 10 வாதைகளால் கர்த்தர் என்ன நிரூபிக்கிறார்னா, நான் கர்த்தர், நான் ஜீவனுள்ளவன், நான் வல்லமை உள்ளவன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறார். அது இல்லாமல் என் மக்களுக்காக நான் இது செய்கிறேன். இந்த மக்கள் எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்க, எனக்காக நான் தேர்ந்தெடுத்த ஜனங்கன்னு சொல்லி அவர் அங்கேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்தார். ஓகே. இது என்ன ஆச்சுன்னா, இந்த 10 வாதைகள் அனுபவித்த பிறகு தான் அந்த பார்வோன் என்ன பண்ணுறா, சரி உன் ஜனங்களை நீ கொண்டு போயிட்டு நீ என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு திரும்பி வான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஆடு மாடு கோழி எல்லாத்தையும், அவங்க பிள்ளைகளை வயதானவங்க எல்லாரும் சேர்ந்து கிளம்பி வந்துட்டாங்க. 6 லட்சம் வெறும் ஆண்கள், அதுவும் போட்டிருக்குதாங்க, வெறும் ஆண்கள் மட்டும் 6 லட்சம். இல்லை பெண்கள் வேற இருக்கிறாங்க, பிள்ளைகள் வேற இருக்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை மோச ஒருத்தர், அசிஸ்டண்ட் ஆரோன்னு, இவங்க 2 பேரை வச்சு கர்த்தர் வழி நடத்துகிறார். அவங்க எந்த யூனிவர்சிட்டிக்கு போகல, எந்த எஜுகேஷனும் கிடையாது, எந்த ட்ரைனிங்கும் கிடையாது, லீடர்ஷிப் ட்ரைனிங்கு. வழி நடத்தி அங்கேருந்து கொண்டு வனாந்தரத்துக்கு வராங்க. வனாந்தரத்துக்கு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவந்த சமுத்திரம். இப்போ இன்னும் முன்னாடி போனால் சமுத்திரத்தில் மூழ்கி செத்துருவாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அவன் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். யார்? ஃபாரோன். அவனுடைய இராணுவம் ஃபுல் படையோடு அவன் கிளம்பி வரான். தூசி பறக்குது, சத்தம் கேட்குது, குதிரையோடைய கால் சத்தம். ஒரே பதற்றம், என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு. அவங்க பாருங்க என்ன பண்ணுறாங்க, உடனே மோசையே அப்புறம் கர்த்தரை பழி போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. அதுக்கு ஸ்லைட் போடல, யாருன்னா வாசிங்க. யாத்திராகமம் 14:10-12. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உலகம் இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் நிறைய சிச்சுவேஷன்ஸில். யாத்திராகமம் 14:10-12 வாசிங்க. பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அவங்க பிரச்சனை என்ன?
முன்னாடி சமுத்திரம் இருக்குது, கடல் இருக்குது, பின்னாடி எதிரி வரான். இந்த நேரத்தில் இது பேசினா பிரச்சனை சால்வ் ஆகிடுமா? ஆனால் அவங்க அதுதான் பேசுகிறாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்திருக்கிற உலகத்தில் உலகத்தாருடைய ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில் இப்படி தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசுவாசிகள் வித்தியாசமாக தான் செயல்படணும். அதெல்லாம் நான் அப்புறமா வரேன், அதுக்கு எப்படி நம்ம செயல்படணும்னு சொல்லிட்டு. ஸோ பிரச்சனைக்கு இது உடனடி தீர்வு கிடையாதுன்னு சொல்லி தெரிஞ்சும் அவங்க இப்படி பேசுகிறாங்க, தூஷணம் பேசுகிறாங்க. சரி பரவாயில்ல. கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் அங்கேயும் அவங்க கூக்குரல் கேட்டு என்ன சொல்கிறாரு மோசேக்கு, உன் கையில் தான் தடி இருக்குதே, தூக்கி காட்டு, அதில் தான் நான் பவர் உனக்கு கொடுத்துக்கிறேன்ல. அவர் உடனே அந்த தடியை காட்டும் போது ஜலம் 2 பிளந்து செவுறு மாதிரி நின்று, அது 4லேருந்து 8 ஸ்லைடு ஒன்று ஒன்றா போடுங்க, நான் அப்படியே பேசுகிறேன். ஸோ செவுறு மாதிரி நின்று அது ஒரு வழி உருவாக்குதாங்க. அந்த வழி அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாது. இட் வாஸ் அ சீக்ரெட் பாத் தட் காட் ஹேஸ் கெப்ட் ஃபார் தி எஸ்கேப் ஆஃப் ஹிஸ் பீப்புள் அண்ட் அட் த சேம் டைம் டு ப்ரூவ் ஹிஸ் மைட். அது ஒரு ரகசிய வழி. கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றி பத்திரமா கொண்டு செல்ல வச்சிருந்தார். ரகசிய வழி. நம்ம யோசனையில கூட நம்ம யோசித்து பார்த்துருக்க மாட்டோம் இப்படி கூட நடக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் அங்கே செய்தார். அது செய்து தன் தேர்ந்தெடுக்க மக்களை அந்த பாதையில் கொண்டு போனார். ஆனால் இவங்க உள்ளே போயிட்டாங்க. அங்கேருந்து பின்னாடி எதிரி வரான், இராணுவம். அவன் ரதத்தில் குதிரையோட வரான். அவன் ஆக்சுவலி இந்த வழி திறக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன நினச்சான், நல்லா மாட்டிக்கினாங்க, இப்போ திரும்பி நம்ம இவங்களை கோழி மாதிரி அமுக்கி போட்டு அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படி தான் நினச்சின்னு வந்தால் இங்கே ஒரு வழி திறந்துருச்சு ஜலத்துக்கு நடுவில். இவங்க போகிறாங்க, ஆஹா நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாது அந்த இடம்தான் இவங்களுக்கு சமாதி ஆகும்னு சொல்லிட்டு. பார்வோனும் அவனுடைய மொத்த இராணுவமும் அவன்கிட்ட இருக்கிற எல்லா ரதங்களும் குதிரைகளும் எல்லாருமே வந்துட்டாங்க கடலுக்கு நடுவில் இவங்களை பிடிக்கிறதுக்காக. பாருங்க என்ன ஆகுதுன்னா, ஓகே, இங்கே சில காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி இக்கட்டமான சூழ்நிலைகள் வரும்போது உங்கள் எதிரியால் நீங்கள் இறுக்கமான சூழ்நிலையில் தள்ளப்படும் போது கர்த்தர் உங்களை காப்பாற்ற வருவார். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு ஒரு பாதையை, ஒரு புதிய பாதை, ஒரு ரகசிய பாதை, யாரால யோசிக்க முடியாத ஒரு புதிய பாதையை அவர் திறப்பார். அவர் சாத்தியமற்றதை செய்கிறவர். இந்த தருணம், இதுவும் சொல்றேன், இது சொல்லாமல் நான் விடமாட்டேன். இந்த தருணம் அவரோட உறவு வச்சிருக்கிறவர்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் கிடையாது. நீ சொல்ல நான் கிறிஸ்தவன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன்னு சொல்லிட்டு உனக்கு இல்லை. உனக்கு அவரோட உறவு இருக்குதா? நீ டெய்லி அவருடைய வசனம் வாசிக்கிறியா? நீ ஜபம் பண்றியா? நீ சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறியா? அப்பதான் உனக்கு அது செய்வார். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நான் பேசுறது அந்த ஆசீர்வாதத்தை பத்தி தான் பேசுறேன். இங்க நம்ம மத்தியில இந்த மாதிரி சாட்சி அனுபவிச்ச பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஆக்சுவலி நினச்சிட்டு இருந்தேன், இவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை சொல்லும் போது அதுக்கு உதாரணம் சொல்லுமே, உதாரணம் தேடிட்டு இருந்தேன். நிறைய உதாரணம் இருக்குது. ஆனால் நான் ஏன் இங்கே அங்கே தேடணும்? நம்ம சபையில் இருக்குதா உதாரணம்? அன்னைக்கு நேத்தன் சொன்னார், எங்கள் ஐடி ஃபீல்டில் நடக்காதது அவர் செய்தார். சொன்னாரா இல்லையா? நீங்கள் எல்லாம் சாட்சி, நீங்கள் கேட்டீங்க. அப்படி தான் செய்வாருங்க. நம்ம கிருபை நேற்று சாட்சி சொன்னாங்க. ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்தாரா, ரொம்ப தொலை கொடுத்துனே இருந்தார். 100 பேர் 150 பேர் டெய்லி அழுதுகினே வேலை செஞ்சிட்டு இருந்தோம். சந்தோஷமே கிடையாது. ஒரு அழுத்தத்தில் இருந்தோம். அவங்களும் அவங்க மகளும் 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. அந்த ஆஃபீஸரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் உலக ரீதியாக அவங்க செஞ்சிருந்தா
ஒரு சொல்லுக்கு நான் சொல்கிறேன். நினச்சி பாருங்கள், அவங்க வந்து சிஎம் உடைய ஒரு குடும்பத்தார், தூரத்து சொந்தக்கார். நேராக போய் சிஎம் கிட்டே என்ன அந்த ஆளை வச்சுருக்கிறீங்க, ரொம்ப தொல்லை பண்ணுறான், அவனை எடுங்க, அப்படி ட்ரை பண்ணியிருப்பீங்கள்ல. சொல்கிற ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இல்லை வேறு யாருன்னா எம்பி மினிஸ்டர் தெரிஞ்சிருந்தா அப்படி ட்ரை பண்ணுவீங்கள்ல. அதுதான் உலகத்தாருடைய வழி. ஆனால் கர்த்தருடைய வழி எவ்வளோ அதிசயமாக இருக்குது பாருங்க. அன்றைக்கி சத்யா கூட சாட்சி சொன்னாங்க, என்ன வீட்டில் கேஸ் தீர்ந்துடுச்சு, உடம்பு சரியில்லை, சுடு தண்ணி இருந்தால் தான் குளிக்க முடியும், பால் சுட பண்ணணும், சாப்பாடு செய்யணும், கேஸ் இல்லை, என்ன பண்ணுறது, சர்ச்சுக்கு வேறு போகணும், யார்கிட்ட போய் கேட்குறது, உடனே கேஸ் வராது. மேல் வீட்டிலேருந்து அப்போ தான் இறங்கி வந்து எனக்கு கேஸ் தீர்ந்துச்சு, சிலிண்டர் வந்து தீரல, சிலிண்டர் அதுக்குள்ளே வந்துருச்சு, நான் புக் பண்ண சிலிண்டரு கொஞ்சம் மிச்சம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கொடுங்க. யார் செய்தா? கர்த்தர் செய்தார். இப்படி தான் செய்வாருங்க. நீங்கள் நினைக்காதது, நீங்கள் யோசிக்காதது, நீங்கள் இமேஜின் பண்ண முடியாததுக்கு மேலே செய்வார் அவர். இன்னும் நிறைய சாட்சிகள் கேட்டோம். வெங்கட் என்ன சில ஆயிரங்களுக்கு தான் அவர் ஓடிட்டு இருந்தாலும் வேலைக்கு. இப்போ என்ன சொன்னார், 2-3 முறை சொன்னாருங்க, கர்த்தர் என்ன லட்சாதிபதி ஆகிட்டார். நினைச்சிங்களா? என்ன செஞ்சீங்க, எங்கே ஓடினீங்க நீங்கள்? முட்டி தான். அதனால தான் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பதில். அது நிறைய பேருக்கு புரியாது. எனக்கு பசிக்குது, அப்போது இயேசு கிறிஸ்து சாப்பாடு போடுவாரா? போடுவார். நீ விசுவாசத்தோட கேளு, அவர் செய்வார். நான் ஒரு வசனம் கடைசியில் காட்டுறேன், உன் விசுவாசம் தான் உன்னை ஜெயிக்க வைக்கும். அதுதான் நம்ம கிறிஸ்தவனுடைய ஜெயிக்கிற ஜெயம், நம்மளுடைய விசுவாசம். வசனம் இருக்குது. யாருன்னா உங்களை கேட்டால் சொல்லுங்க, ஆமா போடுவார் சாப்பாடு, வேலை தருவார், ஆமா தருவார். எவ்வளோ பேர் இங்கே சாட்சி வச்சிருக்கிறீங்க? அப்படிதான் செய்வார். ஓகே, லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். என்ன ஆகுதுன்னா, இஸ்ரேல் மக்கள் கடலுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரகசிய வழியை திறந்து கொடுத்துட்டாரு, அவங்க உள்ளே வந்துட்டாங்க. பின்னாடி எதிரியும் ஃபுல் ஃபோர்ஸோட வரான். அவன் ஒரு நம்பிக்கையோட வரான், நான் எனக்கு ஒன்றும் நடக்காது, இவங்க போகிறாங்க, எனக்கு என்ன ஆகும், வழி தானே, அதிசயம் இருக்கலாம், ஆனால் நானும் இதை பயன்படுத்திக்கிறேன் எனக்காகன்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே வந்துட்டான். ஆனால் கர்த்தர் வந்து இந்த மக்களோட எப்படி பயணம் செய்தார் தெரியுமா? பகலில் வந்து மேகஸ்தம்பம், ராத்திரியில் வந்து அக்னி ஸ்தம்பம். அந்த மேகஸ்தம்பம் அவங்களுக்கு முன்னாடி போகும். ஏன்? மேகம் இருந்தால் நிழல் இருக்கும், ஓகேவா? அந்த மேகஸ்தம்பம் என்ன பண்ணுச்சு, கர்த்தர் என்ன பண்ணார், அப்படியே வந்துட்டார் பின்னாடி பக்கம். இஸ்ரேல் மக்கள் இப்படி போகிறாங்க, மேகஸ்தம்பம் முன்னாடி இருக்குது, அது வசனம் இருக்குது. அவர் அப்படியே பின்னாடி வராங்க. பின்னாடி வராங்கன்னா எங்கே வராங்க? ஈகிப்தியருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு நடுவில் வந்துடுறாரு. அவர் வந்து அவர் நெருப்பாக மாறிடுறாரு, அக்னி ஸ்தம்பமாக மாறுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஈகிப்தியர் இந்த ஜனங்க கிட்ட வரவே முடியல, தொடவே முடியல. ஏன்னா கர்த்தரை மீறி வந்தா தானே அவங்கள தொட முடியும். கர்த்தர் நடுவில் நிற்கிறாரு. நான் இதெல்லாம் யோசித்தேன், என்னுடைய டெய்லி மெடிடேஷனில் வாசிக்கும் போது இதெல்லாம் யோசிப்பேன் சில நேரத்தில். அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னொன்று பாருங்களேன், அது ஸ்லைடில் இருக்குது, ஸ்லைட் 11 நினைக்கிறேன். இன்னொன்று பாருங்கள், அந்த ஸ்லைடில் பாருங்கள், அங்கே அக்னி ஸ்தம்பம் இருக்குது, ஒரு பக்கம் இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இருள். என்ன இருள்? அங்கே யார் இருக்கிறாங்க? ஈகிப்தியர் இருக்கிறாங்க. அந்த சைடு ஃபுல்லாகவே இருளாக இருக்குது. ஆனால் அக்னி ஸ்தம்பம் தான் நிற்கிது. அக்னி ஸ்தம்பமால அங்கே வெளிச்சம் வரணும், இந்த சைடும் வரணும், அந்த சைடும் வரணும். எப்படி இருள் வருது? அதுதான் உலகம், அதுதான் உலகத்தார். இதுதான் ஒரு சாலிடான ஒரு கான்க்ரீட்டான எக்ஸாம்பிள். God stood in between the Israelites and the Egyptians, but there was light for the Israelites, but it was darkness that covered the Egyptians, because God stood in between them, and the Egyptians could not touch the Israelites unless they encountered God.
ஸோ இங்கே என்ன பார்க்குறோம்னாக்கா இன்னொன்று சொல்ல வரீங்க, உலக மக்கள் வந்து இருளில் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்க வெளிச்சத்தில் இருக்கிறோம். ஏன்? உலகத்தின் ஒளி நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நானே ஒளி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். 11வது ஸ்லைடில் இருக்கு. நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஸோ அவருக்குள்ளே நீ இருக்கிறேன்னா அந்த ஒளி உனக்குள்ளே இருக்குது. அப்போ நீ எங்கே போனாலும் அவருடைய ஒளியை நீ பிரதிபலிப்ப. ஓகே. ஆனால் அதே நேரத்தில் நான் இன்னொரு காரியம் இங்கே சொல்ல வரேன். உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஒரு அழகான வசனம் பைபிளில் இருக்குது. அது சங்கீதம் 46:10 அங்கே என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீ எந்த டாக்டர்கிட்ட, எந்த லாயர்கிட்ட, எந்த போலீஸ்கார்கிட்ட, எந்த எம்பி மினிஸ்டரு யார்கிட்ட ஓட வேணாம். நீ அமர்ந்திருந்து நானே கர்த்தர்ன்னு சொல்லி நீ யோசித்து பாரு, நீ ஜெபம் பண்ணு, அவர் செய்வார். அவ்வளோதான். நீ எதுவுமே செய்ய வேணாம். கர்த்தர் தன் தேர்ந்தெடுக்க மக்களுக்காக ஃபைட் பண்ணுவார், போராடுவார். நீ எதுவுமே செய்ய வேணாம். நீ எந்த ஆயுதமும் தூக்க வேணாம். நீ இது தேய்ச்சா போதும், இதை தேய்ச்சா போதும், பெரிய பெரிய காரியங்கள் நீ சாதிப்ப. அது இல்லாமல் இன்னொரு காரியம் சொல்றேன், God watches your back. உங்க எதிரி உங்களை தாக்க வரும்போது ஒன்று முன்பக்கம் தாக்குவான், ஆனால் நீங்க அவனோட பலமா இருக்கும் போது அவன் பின்னாடி பக்கத்துலேருந்து தாக்குவான். ஏன்னா பின்னாடி நீங்க பார்க்க முடியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கதான் கர்த்தர் இருக்கிற உங்களை காப்பாற்ற. ஆனா இந்த தருணம் வெறும் அவரோட உறவு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஆமா, your enemy will strike you from the front, but if you are too powerful for your enemy, then your enemy will strike you from the back. But if God has your back, then you are in safe hands. But that is only available, that privilege is only available for those who have a relationship with God. Okay. நல்லா இருக்குதுல்ல? ஓகே. ஏசாயா 52 ஸ்லைடு 12. ஏசாயா 52:12 கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு நடப்பார், கர்த்தர் உங்கள் முன்னால் இருப்பார், இஸ்ரவேல் தேவன் உங்கள் பின்பக்கமும் இருப்பார். தெளிவா இருக்குதா? இங்க அங்க செயல்ல காட்டாரு, இங்க வசனத்தில் காட்டுறாரு. ஏன்னா இந்த வசனத்தில் இருக்குது ஒவ்வொன்றும் சத்தியம், உண்மை, அது மாறாத சத்தியம். ஸோ உங்க பின்பக்கம் கர்த்தர் இருக்கிறார், உங்களை காப்பாற்றுவார். ஆனால் 13வது ஸ்லைடு அங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து அந்த 24-25 வசனம் 14வது அதிகாரத்தில் யாத்திராகம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்க வந்துட்டாங்க, ஒரு திட்டத்தோடு தான் வந்தாங்க. யார்? ஈகிப்தியர். இவங்களை அப்படியே கோழி மாதிரி அமைக்கி பிடிச்சி ஏற்றுன்னு போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், அவங்கள கலங்கடைத்தார். 24வது வசனத்தில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறார். ஈகிப்ட் சேனையை கலங்கடைத்தார். God created confusion among the Egyptians. அது அப்புறம் 25வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன போட்டுக்குதுன்னா, உருளைகள் கடலவும். அது என்னன்னா, அது கஷ்டமாக தான் இருக்குது. சக்கரங்கள் இருக்குதுல்ல ரதத்தில், அது கைண்டிடுச்சா. இது பழைய டிரான்ஸ்லேஷன், நீங்கள் வாசிக்கிற டிரான்ஸ்லேஷன் தான். உருளைகள் கடலவும், சக்கரம் எல்லாம் கைண்டிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ரதங்கள் வருத்தத்தோடு நடத்தவும். சக்கரம் வந்துருச்சுன்னா ரதம் எப்படி ஓடும்? உங்க குதிரை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அது இழுக்க முடியாது, மாட்டிக்கும் மண்ணுல. கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.
நீ அமர்ந்திருந்து அவர் கர்த்தர்ன்னு சொல்லிட்டு அறிஞ்சுக்கோ. நீ எதுவுமே செய்ய வேணாம். எவ்வளோ ஒரு சுலபமான, எவ்வளோ ஒரு ஒரு அருமையான தேவன் நமக்காக இருக்கிறார். அடுத்தது பாருங்களேன், 27, 28 வசனம், ஸ்லைட் 14லேருந்து 17 வரைக்கும் நீங்கள் பொறுமையாக போங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, 27வது வசனத்தில் 28வது வசனத்தில் சேர்ந்து வாசிக்கிறேன். சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. இப்படி செவுறு மாதிரி நின்று இந்த சமுத்திரம் என்ன ஆகுதுன்னா, மோசே திருப்பி அந்த தடியை அப்படி நீட்டும் போது பலமாய் திரும்பி வந்தது. வந்து என்னாச்சு, கர்த்தர் அவர்களை கடலின் நடுவில் கவிழ்த்து போட்டார். எவ்வளோ பெருமையாக வந்திருப்பாங்க. என்கிட்ட குதிரை இருக்குது, என்கிட்ட ரதம் இருக்குது, என்கிட்ட இராணுவம் இருக்குது, எல்லாம் ட்ரெயின்டு இராணுவம் சண்டை போடுறதுக்கு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், கடலின் நடுவில் கவிழ்த்து போட்டார். அதுக்கப்புறம் அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டார். Not a single one escaped from the Egyptian side. It became a watery grave. அங்கே பார்த்தீங்கன்னா சில ஸ்லைடில் இது நான் உங்களுக்கு கட்டுக்கதை சொல்ல, ஆனால் பைபிள் காலேஜ் போனீங்கன்னா அங்கே இது தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கட்டுக்கதை இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே? பைபிள் காலேஜில். அங்கே என்ன நடக்குது, பாஸ்டர்ஸ் அங்கே தான் ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ் தான் இன்னைக்கு சபையில் பேசுகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஜியோகிராஃபி அவங்க தான் போய் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறாங்க, இது கடலுக்கு நடுவில் இருக்குது அந்த சக்கரம் உருளை. இதுவும் அதுதான். இது அந்த இந்த சைடு ஒரு உருள் சக்கரம், இந்த சைடு ஒரு சக்கரம், அப்படி நின்னா எப்படி இருக்கும், அதுதான் இது. 3500 4000 வருஷம் பிறகு இன்னும் இருக்குது அது. அடுத்த ஸ்லைட் போடுங்க. இதை இப்படி தான் அவங்க தாண்டி வந்தாங்க சிவந்த சமுத்திரம். ஈஜிப்ட்லேருந்து இந்த பக்கம் வந்தாங்க. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு கட்டுக்கதை சொல்ல, வசனத்தில் இருக்கிறது அப்படியே சொல்கிறேன். ஏன்னா இந்த வசனம் உண்மை, இதில் இருக்கிறது ஒரு வார்த்தையும் உண்மை. கர்த்தர் மாறாதவர், அவருடைய வசனமும் மாறாதது. ஓகே. ஆனால் இவ்வளோ எல்லாம் நடந்து அந்த இஸ்ரேல் மக்கள் பாருங்கள், அந்த தலைமுறை வரைக்கும் இல்லை, அதுக்கு பிறகு அவங்க நீங்கள் இதில் சங்கீதம் 66:6, 106:9, அப்புறம் 136, 14, 13, 14 அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இதை நினைத்து 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 அவங்க துதிச்சாங்க கர்த்தரை. ஆனால் அதே நேரத்தில் அதே இஸ்ரேல் மக்கள் இதை மறந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய காரியம் கர்த்தர் செஞ்சுக்கிறான்னு, ஆனாலும் அவங்க மறந்துட்டாங்க. வெவ்வேறு தலைமுறையில் வெவ்வேறு சூழ்நிலையில் கர்த்தர் 87 முறை பைபிளில் அவங்கள நினைவூட்டுகிறார். நான் இது செஞ்சேன் உன் ஜனங்களுக்காக, உனக்காக, உன்னுடைய மூத்தவர்களுக்காக நான் இது செஞ்சேன், இப்படி தான் உங்களை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு கர்த்தர் 87 முறை பைபிளில் நினைவூட்டுகிறார். அதனால் இது நம்மளுக்கு என்ன காட்டி கொடுக்குதுன்னா, கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து நினைத்து அவரை துதிக்கணும். அதே போல் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் திடப்படுத்திக்கணும். நீங்கள் திருப்பி இன்னொரு பிரச்சனை வரும்போது திருப்பி இந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி பேசினாங்க, நான் பாஸ்டர் வாசித்தாங்க பாருங்கள், முறுமுறுக்கிறது, தூஷணம் பேசுறது. நான் இதை கேட்டேன், அது தானே கேட்டேன், இதனால எனக்கு என்ன, நான் இப்போவா கேட்டேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், எனக்கு இப்போ கொடுத்தா நான் என்ன செய்யுது, எனக்கு வயசாயிடுச்சு. ஆபிரகாம் அப்படி தானே நினச்சிருப்பாரு, 100 வயசில் எனக்கு குழந்தை கொடுத்தா அந்த குழந்தை நான் எங்கேருந்து வளர்க்குறது. ஆனால் அந்த குழந்தைய வச்சு 6 லட்சம் பேர் உருவாக்குனார் பாருங்க. 70லேருந்து 6 லட்சம் பேர் உருவாக்குனார். நம்ம வாழ்க்கையில் நிறைய முறை இப்படி தான் நடக்கும். நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உடனே பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி சில காரியங்கள் நடக்கணும். அது ஒருவேளை உங்களை பக்குவப்படுத்தணும், இல்லை ஒருவேளை அந்த சூழ்நிலை இன்னும் வரலை, அந்த சூழ்நிலைக்காக அவர் வெயிட் பண்ணுவார். நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி நடந்துக்குது. பைபிளில் பாருங்களேன், தாவீதுக்கு உடனே ஒன்று அவர் ராஜா ஆக்கலை.
யோசேப்பு உடனே அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கல. ஓகே, ஸோ கர்த்தருடைய நேரம் ஒன்று இருக்குது, ஆனால் அந்த நேரத்துக்கு அவர் நோக்கமும் ஒன்று இருக்குது. ஸோ உங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஓகே, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி ரிமெம்பர் காட்ஸ் miracles, God's help from the past and encourage ourselves to face the future challenges. ஓகே, கர்த்தர் நம்மை எதுக்காக தேர்ந்தெடுத்தார் யோசிச்சிருக்கீங்களா? நம்மளை வந்து இந்த உலகத்தில் முதல் தர குடிமக்களாக ஆக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்தார். அப்படி இல்லை நம்ம பரலோகம் போகும்போது முதல் பந்தியில் உட்கார வைக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தார். இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் யார்? இது ஆக்சுவலி என்னுடைய சர்மனில் லாஸ்ட்டில் வச்சிருக்கிறேன், ஆனால் இப்போ நான் இந்த பேச விரும்புகிறேன். நீங்கள் யார்? ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது உலகத்தார நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, நான் யார் தெரியுமா, என் வம்சம் என்ன தெரியுமா, எந்த குடும்பத்திலேருந்து வந்த தெரியுமா, நான் எந்த ஜாதியிலேருந்து வந்த தெரியுமா, அதுவும் இப்படி வேறு பண்ணி, அதை காலரே இல்லை எனக்கு, காலர் இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம பேசுகிறோம் உலகத்தில். ஆனால் உண்மையாகவே நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் யாருன்னு சொன்னால் நீங்கள் உங்களை எப்படி தரம் போடுறீங்க? நம்மளுக்கு தகுதி இருக்குதா? கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்காக நம்மளுக்கு தகுதி இருக்குதா? ஒரு முறை சிந்தித்து பாருங்களேன். இது வந்து வெறுமையா அவருடைய கிருபை. ஏன்னா எபேசியர் 30வது ஸ்லைடுக்கு போங்க, நேராக 30வது ஸ்லைடுக்கு போங்க. எபேசியர் 1:8 பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறாரு, தேவன் அவரது இறுக்கத்தை முழுமையாகவும் இலவசமாகவும் தந்தார். எப்படி தந்தாரா? முழுமையாக தந்தார், இலவசமாக தந்தார். ஆனால் நம்மளுக்கு தகுதி இல்லை. அடுத்த வசனம் பாருங்க, ரோமர் 5:8 அவர் சொல்றாரு, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நம்ம எப்படி இருந்தோமோ பாவிகளாக இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கு பண்ணுகிறார். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய தேர்ந்தெடுக்குதல், அது எல்லாமே அவருடைய இரக்கம். We are chosen only by grace, not because of our abilities, not because of our potentials, not because we are worthy of it. We are totally unworthy of it. கர்த்தர் வந்து நம்மளை எதுக்காக தேர்ந்தெடுத்தார்னா முழுமையா அவருடைய இரக்கத்தினால் தேர்ந்தெடுத்தார். ஓகே, ஏன்னா நம்ம பாவிகளாக இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக உயிர் கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் வந்து கர்த்தருடைய தேர்ந்தெடுத்த ஜனங்களாக மாறுறோம். ஓகே, எதுக்காக தேர்ந்தெடுத்தார் அதுதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். நான் சொன்னேன்ல, அங்கே போயிட்டு முதல் பந்தியில் உட்கார்றதுக்கு இல்லை, இங்கே வந்து முதல் தர குடிமக்களாக இருக்கிறதுக்கல்ல, நம் மூலமாக உலகத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்தார். We have been chosen to bless the world. அது எப்படி நம் மூலமாக உலகத்தை ஆசீர்வதிப்பார்? நான் ஏற்கனவே என்னுடைய ஒரு வெளிப்பாடு புஸ்தகம் பேசும்போது ஒரு சர்மனில் நான் சொன்னேன், திருச்சபை எடுக்கப்படும். The church will be raptured. And when the church is raptured, there is no one who will pray. There is no one who will maintain peace. There is no one who will talk for justice. There is no one who will care for the poor. All righteousness will be removed in just one moment. The church is the one which God uses as an agent to bless this world. திருச்சபை இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது இங்கே நியாயம் பேச யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க வந்து ஏழைகளுக்கு பாதுகாக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது இங்க லஞ்சம் வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சாரி,
ஆமாம், லஞ்சம் வாங்காதவங்க யாருமே இருக்க, எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் பற்றி பேசுகிறேன். பொய் சொல்லாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன? உலகத்தார் மொத்தம் பொய் சொல்லுவாங்க, ஒருத்தர் கொலை பண்ணிப்பாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, அநியாயம் நடக்கும். அதுதான் நடக்கும், பைபிளில் இருக்குது. ஸோ நம்ம இருக்கும் போது தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம அதுக்கு தகுந்த வாழ்கிறோம். நம்ம என்ன இங்கே பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த வாழ்க்கையை வாழ்கிறோம். ஏன்னா அதுதான் நம்மளுடைய அழைப்பு. அதனால தான் கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்தார். இந்த வசனத்தின் படி நம்ம வாழ்கிறோம். We submit our lives to the dictates of the Bible. Therefore we become a blessing to the world. ஸோ கர்த்தர் நம்மளை அதுக்காக தான் தேர்ந்தெடுத்தார், உலகத்துக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இன்னொரு காரியம் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்தார் நம்மில் ஒரு பகுதியாக இருக்கும் வரை, அவங்க மாறி நம்மில் ஒரு பகுதியாக இருக்கும் வரை, திருச்சபையில் சேரும் வரை, ஆசீர்வாதம் நம் மூலமாக அவர்களுக்கு போய் சேரும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்தார். ஓகே, புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பார்க்கணும்னா, கர்த்தர் திருச்சபையை தேர்ந்தெடுத்தார்னா சும்மா தேர்ந்தெடுக்கல, அவர் தன்னுடைய உயிர் கொடுத்து ரத்தம் சிந்தி தான் தேர்ந்தெடுத்தார். அப்போ நம்ம அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியாக இருக்க. இந்த ஒளி எப்படி இருக்கணுமா? இந்த ஒளி மாதிரி பிரகாசமாக இருக்கணும். இல்லை, ஒளி பிரகாசமாக இல்லைன்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். இது ஃபுல்லாக மங்களாக இருந்தால் அந்த ரெக்கார்டிங் எப்படி இருக்கும்? என் மூஞ்சி கூட தெரியாது, வெறும் சத்தம் தான் கேட்கும் உங்களுக்கு. நிறைய சபையில் நிறைய கிறிஸ்தவர்கள் மங்களா எறிகிறாங்க. கிறிஸ்து தான் அந்த சூரியன், அந்த சூரியனை நம்ம பிரதிபலிக்கிறோம், ஆனால் மங்களா பிரதிபலிக்கிறோம். என்ன காரணம்? இந்த உலகத்தின் அழுக்கு நம்ம மேலே சேர்ந்துருச்சு. நம்ம எப்படி பிரதிபலிக்கணும்? பிரகாசமாக பிரதிபலிக்கணும். அப்போ தான் இருளில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வழிகாட்ட முடியும். நம்மளே மங்களா பிரகாஷ் தான், அவங்களுக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? யோசித்து பாருங்க. நான் யோசித்தேன், இதை பற்றி ரொம்ப சீரியஸாக யோசித்தேன். ஸோ லவோதிசியா சபைக்கு கர்த்தர் பேசும்போது நம்ம வெளிப்பாடு புஸ்தகத்தில் பார்த்தோம். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ அனலும் இல்லை, நீ குளிரும் இல்லை. அப்படிதான் இங்கே, நீ இருளும் இல்லை, நீ பிரகாசமாகவும் இல்லை, நீ மங்களா இருக்கிற. To the Laodicea church, God said, you are lukewarm, you are neither hot nor cold. In the same manner, if we are not reflecting the light of Jesus into this world brightly, God is telling us we are neither dark nor are we bright. We are somewhere in between, and we fail in the responsibility that God has given to us. So அதனால தான் நம்ம அப்போ எப்படி நம்ம கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற இந்த காரியத்தை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது எப்படி அது செயல்படும் நம்ம வாழ்க்கையில்? ஸ்லைட் 18 அங்கே பார்த்தீங்கன்னா உபாகமம் 7:6 கர்த்தர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஏனென்றால் நீங்கள் எல்லோரும், யாரு இது? யாருக்கு சொல்கிறாரு? உபாகமத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறாரு. ஓகே, கொஞ்சம் இது பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் அப்படின்னா யாரு? இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் கர்த்தருடைய சொந்த ஜனங்கள். எப்படி? கர்த்தருடைய சொந்த ஜனங்கள். ஆமாம், நீங்கள் சொன்னாதான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலிருந்தும், எங்கேருந்து? ஆமாம், அந்த நேரத்தில் பூமியில் ஏகப்பட்ட ஜனங்க இருந்தாங்க. வெவ்வேறு ஜாதி, வெவ்வேறு கோத்திரங்கள், வெவ்வேறு மொழி பேசுகிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலிருந்தும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்து, யாரை தேர்ந்தெடுத்து? உங்களேனா யாரு? அங்கே சொன்னது இஸ்ரேல் மக்களை, இப்போ நம்மளுக்கு சொல்றது திருச்சபையை. ஸோ உங்களை தேர்ந்தெடுத்து தமக்கு விசேஷமாக ஜனங்களாக ஆக்கினார். எவ்வளோ அருமையாக பேசியிருக்கிறார்ல. கர்த்தருக்கு விசேஷமாக ஒரு ஜனங்களை ஆக்கி இருக்கிறார் நம்மளை. நம்மளுக்கு அந்த தருணம் கிடைக்கிற
கிடைக்கல. இஸ்ரேல் மக்களுக்கு கிடைச்ச தருணம் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நம்ம சுத்திகரிக்கப்பட்டு இந்த தருணத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். எபேசியர் 1:4 பார்த்தீங்கன்னா ஸ்லைட் 19-20 அங்கே போட்டுக்குது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகும் குற்றம் இல்லாதவர்களாகுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தேர்ந்தெடுக்கப்படியே. அப்போ உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியே சொல்லுங்க, என்னை தேர்ந்தெடுத்தார். அதானே போட்டிருக்குதுங்க. பழைய ஏற்பாடு கிடையாது, இது புதிய ஏற்பாடு. எபேசியர்ல போட்டிருக்கிறாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை தேர்ந்தெடுத்தார். எப்படி ஒரு பாக்கியம் கொடுத்துக்கிறார் கர்த்தர் பாருங்க. அடுத்தது 1 பேதுரு 2:9 தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், இது பாருங்க, இது எல்லா டைட்டில்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டைட்டில்ஸ் என்னன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். யாருக்கு சொல்றாரு? இஸ்ரேல் மக்களுக்கு இல்ல, திருச்சபைக்கு சொல்றாரு, உங்களுக்கு சொல்றாரு. உங்க பேர் போட்டுக்குங்க. உலகத்தில் எப்படின்னா டாக்டர், இன்ஜினியர், எம்பி, மினிஸ்டர், எம்எல்ஏ அந்த மாதிரி போட்டுப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்க என்ன மாதிரி கர்த்தர் கொடுத்துக்கிறார். இதெல்லாம் நீங்கள் போட முடியாது, உங்கள் வண்டியிலையோ உங்கள் இதில் போட முடியாது. ஆனால் கர்த்தர் பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய பதவி கொடுத்துக்கிறார் உங்களுக்கு. உங்கள் எல்லாருக்கும் யார் யார் கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தை கொடுத்துக்கிறார் கர்த்தர். அப்போ இது எல்லாத்தையும் அவர் எதுக்காக செய்கிறார்? ஒரு 5 காரியம் நான் பேச போகிறேன் கடைசியாக. இந்த 5 காரியம் முடித்த பிறகு தான் இன்னொரு 5 காரியம் நீங்கள் என்ன பண்ண பிறகு ஒரு தீர்மானம். நீங்கள் பார்த்தீங்களா ஸ்கிட்டு, அந்த ஸ்கிட்டிலேருந்து ஒரு தீர்மானம் இந்த 24வது வருஷத்தில் 2024 நீங்கள் எடுக்கணும். அதை சொல்லி தான் அப்புறமா தான் நான் முடிப்பேன். ஸோ இந்த 5 காரியம் என்னென்னா, ஒன்று கர்த்தர் எதுக்காக நம்மளை தேர்ந்தெடுத்தார்னா, நம்மளை பாவத்திலேருந்து நரகத்திலேருந்து ரட்சித்து தமக்காக ஒரு ஜனமாக உருவாக்க அவர் நம்மளை ரட்சித்தார். கரெக்டா? ஆனால் அவர் நம்மளை ரட்சித்து அவர் நம்மளுக்கு ஒரு போர்வை கொடுத்து ஒரு உடையை கொடுத்துக்கிறார், ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துக்கிறார், ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துக்கிறார். அது கொலோசியர் 3:12-13 எடுத்து வைங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்லைடு நான் பார்க்கணும். இதுக்கு அடுத்த ஸ்லைட். இவங்க யார்? டாக்டர். இவங்க யார்? ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ். ஓகே, இன்ஜினியர் கூட சொல்லலாம் நீங்கள். இவங்க யார்? ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க ஆர்மி. எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவங்க ட்ரெஸ்ஸு வச்சு. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு அவர் தேர்ந்தெடுக்க மக்களுக்கு அவர் கொடுத்துக்கிறார். உங்களுக்கு தெரியுமா அது எங்கே இருக்குதுன்னு? அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு தெரியுமா? அடுத்த ஸ்லைடு போடுங்க, வாசிக்கமா. கொலோசியர் 3:12-13. 12-13. ஓகே. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவைகள் எல்லாவற்றிலும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இது என்ன போட்டுக்கிறீங்க அப்படின்னா என்ன போட்டுக்கணும்? ட்ரெஸ்ஸு. அதாங்க, இந்த கேரக்டர் தான் நம்மளுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கணும். ஏன்னா உலகத்தார் நீங்கள் கிறிஸ்தவரா எப்படி தெரியும்? உங்களை பார்த்தாலே தெரியுதுங்க, உங்ககிட்ட பேசினாலே தெரியுது, உங்கள் மூஞ்சிலே தெரியுது. லக்னோவில் ஊழியம் செய்யும் போது ஒரு முஸ்லீம் ஒருத்தர் சொல்கிறார், அப்பா என்ன பிரகாசமாக இருக்குது உங்கள் மூஞ்சி. நான் ஒன்றுமே போட மாட்டேன் யூஸ்வலாக. ஆனால் அவர் சொல்கிறது ஒருவேளை அவருக்கு அந்த வெளிப்பாடு வந்துச்சோ என்னான்னு தெரில. ஆனால் நான் ஊழியத்தில் இருக்கிறேன்,
நான் வந்து இயேசுவுடைய ஃபாலோவர், அது கூட தெரியும். ஆனால் அவர் அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் காட்டுற அன்பு, நீங்கள் காட்டுற மன்னிப்பு, நீங்கள் பழகிற ஸ்டைலு, உங்களுடைய தாழ்மை, இதெல்லாம் பார்த்து ஜனங்க, உலகத்தார் வந்து கண்டுபிடிப்பாங்க நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்க. இது இருக்குதா உங்ககிட்ட? யோசிச்சு பாருங்க. டூல்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அப்புறமா திருப்பி போய் வீட்டில் உட்காந்து திருப்பி பைபிள் திறந்து நீங்கள் புரட்டும் போது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம். ஓகே, ரெண்டாவது காரியம், அதாவது நீங்கள் ஒருத்தரை நேசிக்கலைன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்க இல்லை. அதுக்கு நான் வரேன் அப்புறமா திருப்பி. அதுக்கு வசனம் இருக்குது, நான் காட்டுறேன். ரெண்டாவது காரியம் என்னென்னா, எதுக்காக கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்தார்? அது எபேசியர் 5:27 இருக்குது. அதாவது கரை திரை முதலாங்வைகள் ஒன்றும் இல்லாமல், கரை திரைனா ஒன்று குற்றம் இருக்கக்கூடாது. ஓகே, பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்து கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். ஸோ இயேசு கிறிஸ்து தன்னை எதுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரு? நம்மளை இப்படி ஆக்கிறதுக்கு. எப்படி? பரிசுத்தமும் பிழையற்ற, அதாவது குறையில்லாத, பாவம் இல்லாத ஒரு ஜனத்தை உருவாக்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படி இருக்கிறோமா நம்ம? ஓகே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை கொடுக்குறார். பி இ ஹோலி as I am holy. நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். இங்கேயும் அதே தானே போட்டிருக்குது. இப்போ நம்ம வந்து பரிசுத்தமாக வாழலைன்னா அவருடைய மரணம் விருதா. If we are not living a holy life, the death of Christ is in vain, because we are called to be holy. In our thought process, in our speech, in our actions, we are called to be holy because we are chosen. நம்மளுடைய சிந்தையில, பேச்சில, செயல்ல கர்த்தர் நம்மை பரிசுத்தமா இருக்க கூப்பிட்டு இருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதுதான் நம்மளுடைய அழைப்பு. ஸோ ரெண்டாவது காரணம் இதுதான், நம்ம வந்து பரிசுத்தமாக வாழணும் சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு வசனம் நான் காட்டுறேன். அது 24 ஸ்லைடில் இருக்குது. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைத்திருக்கிறதுக்கு முன்ன என்னை பகைத்தது என்று அறியுங்கள். இப்போ உலகம் உங்களை பகைக்கிறதுனா நீங்கள் வந்து கன்ஃபார்ம்டாக இல்லை, நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஓகே, நான் ரிவர்ஸில் போகிறேன், புரிஞ்சுக்கொள்ளவங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அது தன் மனிதர்களை நேசிப்பது போன்று உங்களையும் நேசிக்கும். உலகம் உங்களை நேசிக்குதுன்னா நீங்கள் கர்த்தருடைய ஜனங்க கிடையாது. புரியுதா? ரிவர்ஸில் போய் தான் புரிஞ்சுக்கணும் சில காரியங்கள். உலகம் உங்களை நேசிக்குதுன்னா நீங்கள் கர்த்தருடைய ஜனங்க இல்லை. உலகம் உங்க பகைத்தால் தான் நீங்கள் கர்த்தருடைய ஜனங்க. தீர்மானம் ஆயிடுது. ஏன்னா வசனம் சொல்லுது, நான் சொல்ல, நான் ஜஸ்ட் இப்படி அப்படி போட்டு புரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ வேற என்ன சொல்றாங்க? ஆனால் நான் உலகத்தை நான் உங்களை உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். தேர்ந்தெடுத்தாரா? அதுதானே பேசிட்டு இருக்கோம். எங்கேருந்து தேர்ந்தெடுத்தாரு? உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்தாரு. வேற ஸ்பேஸ்லேருந்து எல்லாம் கிடையாது. உலகத்திலிருந்து நம்மளை தேர்ந்தெடுத்தாரு. அதனால தான் அந்த வசனத்தில் இருக்குது, அதனால தான் உலகம் உங்களை பகைக்கிறது. ஸோ உலகம் உங்களை பகைக்கிறதுனா நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்க. ஏன்னா உலகம் அவரையும் பகைத்துச்சு நம்மளுக்கு முன்னாடியே. அவர் பிடிக்காது உலகத்துக்கு, அப்போ உங்களையும் பிடிக்காது. ஆனால் உங்களை பிடிச்சதுனாக்கா எங்கேயோ தப்பு நடந்துக்குது, மங்கல் ஆயிட்டு, பிரகாசம் மங்களாக தான் போகுது.
கடைசியில் மங்கலாச்சுன்னா அப்புறமா இருளில் வந்து சேர்ந்துடும். இந்த டியூப் லைட் பாருங்கள், நல்லா பிரைட்டாக எரிஞ்சுனுக்கும், அப்புறம் ஒரு பக்கம் கொஞ்சம் இருள் வந்துடும், அது மங்கலாயிடும், அப்புறம் மொத்தமாக நின்று போயிடும், வெளிச்சமே வராது. நம்ம அந்த நிலைமையில் இருக்கிறோமா இந்த நிலைமையில் இருக்கிறோமா யோசித்து பாருங்க. அடுத்தது அது மறக்காதீங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்தார். ஓகே, இது 25வது ஸ்லைடு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து நிறைய பயங்களோடு வாழ்கிறோம் இந்த உலகத்தில். ஓகே, அதுக்கு முன்னாடி இது சொல்லி முடிக்கிறேன். உலகத்தார் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டைலில் அவங்க வந்து யோசிப்பாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒரு விதமாக இருக்கும், அது நம்மளுக்கு சேராது. கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்க உலகத்தார் போல இருக்க முடியாது. இருக்கிறீங்கனாக்கா அங்கே ஏதோ தப்பு நடந்துக்குது, அங்கே ஆப்ரேஷன் பண்ணோம். அது எப்படின்னா நம்மளுடைய சிந்தனை. இப்போ பார்த்தீங்களா, அந்த இஸ்ரேல் மக்கள் அங்கேருந்து வந்தாங்க, எதிரில் சிவந்த சமுத்திரம். அவங்க என்ன பண்ணுறாங்க, குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அरे பிரச்சனைக்கு தீர்வு பாரியா, குறை சொன்னால் பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? நீ தான் செஞ்ச, உன் அப்பா தான் செஞ்சாங்க, உன் குடும்பத்துலேருந்து தான் வந்துக்குது. இப்படி தான் பண்ணுறாங்க உலகத்தார், இல்லை? நம்ம அப்படி ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ சிந்தனை மாறணும், அப்புறம் வேற என்ன மாறணும், நடை மாறணும். நம்ம எப்படி நடந்துக்கிறோம் மற்றவங்க கூட. நீ எப்பவுமே எடுத்தோடனே கோபமாக பேசுறியா, எடுத்தோடனே கெட்ட வார்த்தையில் பேசுறியா, கண்டிப்பாக நீ தேர்ந்தெடுத்தப்படுத்த எனக்கு கிடையாது. அது உலகத்தார். நீ அப்படியே செயல்படுறீன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா அங்கே என்ன பார்த்தீங்க, அந்த ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குது, பொறுமை இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸில் பொறுமை இருக்குது இல்லை? அப்போ பொறுமையாக பேசணும். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீ பொறுமையாக தான் செயல்படணும், இல்லை? அதுதான் உனக்கு அழகாக இருக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கு. வேற என்ன, உன்னுடைய பேச்சு பொறுமையாக பேசுறது, அன்பாக பேசுறது. நீ வாய் திறந்தாலே அப்படியே அன்பு பொழியிற மாதிரி இருக்கணும். அது ஹிப்போக்ரிட்டாக இருக்கக்கூடாது, சும்மா காட்டுறதுக்காக இருக்கக்கூடாது, அது உண்மையாகவே இருக்கணும். ஓகே, செயல்கள் அப்படி தான். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, மற்றவங்களுக்கு பற்றி ஒரு கரிசனை இருக்கிறது, இல்லை அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது, அந்த அப்படிப்பட்ட செயல். உன்னுடைய நண்பர்கள், அதை ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டோம். உன் நண்பர்கள் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் சொல்லிட்டு போனார். Tell me who are your friends, I'll tell who you are. So Christian cannot have worldly friends. ஒரு கிறிஸ்தவனுக்கு உலகத்தார் நண்பர்களாக இருக்க முடியாது. தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ஆனால் நண்பர்களாக இருக்க முடியாது. நாங்கள் வந்து 10 வருஷம் வெவ்வேறு காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தோம். அப்போ ஒரு செட்டில் எவ்வளோ பேர் எங்களுக்கு தெரியும், ஆனால் யார் கூட எங்களுக்கு லிங்க் இல்லை. ஏன்? யோசித்து பாருங்க. ஓகே, அதே போல் உங்களுடைய உடனடி எதிர்வினைகள், இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஆள், இன்னும் 18 வயசு கூட ஆகலை, எதனா அவங்கள இடிச்சிட்டிங்கனாக்கா வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும், எஸ்ஸில் தொடங்க. அது என்ன எப்படியோ அது இங்கிலீஷ் வார்த்தை சொல்கிறேன். ஸோ 4 எழுத்து வார்த்தை. அது அப்படிப்பட்ட வார்த்தை இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் சொல்கிறேன். உடனே கோபம் வர்றது, உடனே எதனா ஒரு கெட்ட வார்த்தை வாயிலேருந்து வர்றது, உடனே வந்து தூஷணம் பேசுகிற மாதிரி, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த உடனடி எதிர்வினைகள் இருக்கக்கூடாது, அது மாறி இருக்கணும். ஏன்னா பொறுமை வந்துட்டா அதெல்லாம் வராது. நீ பொறுமையாக தான் ரியாக்ட் பண்ணுவேன், ஆமை மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன், பரவாயில்ல. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நீ ஆமையாக இருக்கக்கூடாது. ஓகே, அப்புறம் உணர்ச்சி வெளிப்பாடு எப்படி காட்டுறீங்க, உங்களுடைய எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அது. அப்புறம் பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறணுங்க. உலகத்தார் போல் நீங்கள் எதுவுமே இருக்க முடியாது. இருக்கிறீங்கனாக்கா அந்த உலகத்தார் போல் நீங்கள் ரியாக்ஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயோ சமரச பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்க உலகத்தாரோட. யூ ஹாவ் காம்ப்ரமைஸ்ட் யுவர் செல்ஃப்.
So you cannot compromise your distinctness that God has given to you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த தெய்வீக அந்த அந்த வார்த்தை எழுதி வச்சுக்கிற வரமாட்டுது. தனித்துவம் புரியுதா? தனியாக ரொம்ப ஸ்பெஷலாக. ஸோ தெய்வீக தனித்துவத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும், கர்த்தர் இல்லை. கர்த்தர் ரத்தம் சிந்தி அது வாங்கி கொடுத்தாரு உங்களுக்கு. அப்போ நீங்கள் தான் அதை காப்பாற்றணும். மூணாவது காரியம், இது எல்லாமே அந்த ரெண்டாவது காரியத்தில் இருந்தது. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. மூணாவது காரியம் என்னென்னா, கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்தது எதுக்காக தேர்ந்தெடுத்தாருன்னா, லிஸ்ட்டு பாருங்கள், போய்கிட்டே இருக்கும். இது ஜஸ்ட்டு நான் ஒரு சிலதை எழுதியிருக்கிறேன். தரித்திரருக்கு, சுகமில்லாதவர்களுக்கு சகாயம் பண்ண, பசி தாகத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய, சிறையில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஆறுதல் சொல்ல, பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்காக குரல் கொடுக்க, நீதி நியாயத்திற்கு போராட கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்தார். இதெல்லாம் செய்யணுங்க. நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, அதை செஞ்சுட்டு முக்கியமானது விட்டுறாங்க. ஃபஸ்ட்டு உன்னுடைய உறவு இது கரெக்டாக ஆன பிறகு தான் நீ அதெல்லாம் செய். நீ அதை மட்டும் செஞ்சுட்டு இதை விட்டுட்டீங்கன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது, வேஸ்ட் ஆகிடுமே. இல்லை, பாயிண்ட் இருக்குதுல்ல? ஓகே, அது மூணாவது பாயிண்ட்னா. நாலாவது பாயிண்ட் என்னன்னா, நீ கனி கொடுக்கணும். இங்கே தான் வருது மேட்டர். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யோவான் 15:16, ஸ்லைடு 26, 27 என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை. தெளிவாக சொல்கிறார், நீ என்ன தேர்ந்தெடுக்கலை, நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். இப்போ நான் உங்களை கனி கொடுக்குமாறு ஏற்படுத்தினேன். பாருங்க, எப்படி ஏற்படுத்தினாரா? கனி கொடுக்கும்படி அவர் நம்மளை ஏற்படுத்தினார். யாரு? நம்மளுடைய இரட்சகர், நம்மளுடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அப்புறம் என்ன சொல்றாரு? உங்கள் வாழ்வில் இந்த கனி நிரந்தரமாக இருக்க வேண்டும். கொஞ்ச நாள் மட்டும் நீங்கள் கனி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக போயிட முடியாது. நிரந்தரமாக இருக்க வேண்டும். அப்புறம் பிறகு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது பழைய டிரான்ஸ்லேஷனில் இல்லை, புது டிரான்ஸ்லேஷனில் படித்தாதான் அதோடைய அர்த்தம் தெரியுது. நீ கனி கொடுத்த பிறகு என்ன நடக்கும்? என் பிதா என் பேரில் நீங்கள் கேட்கிற எதையும் உங்களுக்கு தருவார். அப்போ நீ கனி கொடுத்தாதான் நீ ஜபிக்கிற போது அவர் உனக்கு ஜபத்துக்கு பதில் தருவார். பிறகுன்னு ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த வார்த்தை. ஆனால் இந்த டிரான்ஸ்லேஷனில் என்ன இருக்குது? கொஞ்சம் வாசிங்களா? அது வாசி பார்க்கலாம். யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். இங்க எல்லாம் கலந்து எழுதுக்குது. நீ கேட்கறது, அவர் கொடுக்கறது, நீ கனி கொடுக்கறது எல்லாமே கலந்து இருக்குது. இந்த டிரான்ஸ்லேஷன்ல தெளிவா இருக்குது. நீ கனி கொடுத்த பிறகு நீ என்ன கேட்டாலும் அவர் செய்வார். தெளிவாக இருக்குதா? அப்போ உங்கள் ஜபங்கள் கேட்கப்படலை, பதில் கிடைக்கலனா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ இன்னும் கனி கொடுக்கல. சீக்கிரம் ஓடி போய் கனி கொடு. ஆனால் என்ன கனி கொடுக்குது பாஸ்டர்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு தான் பதில் வச்சுக்கிறேன். 2 விதமான கனி. ஒன்று ஆவிகளின் கனி. அது கொஞ்சம் நீங்கள் வாசிக்கணும். கலாத்தியர் 5:22-23. கலாத்தியர் 5:22-23. ஆவிகளின் கனி. ஆவியினாலே 22 இல்ல? ஆமா, 22 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதுதாங்க கனி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கணும். அந்த போர்வை இருக்குதுல்ல, போட்டுக்கினீங்களே,
அதே போல தான் இந்த கனி. இந்த கனி கொடுக்கணும். இந்த கனி இது இந்த லிஸ்ட் வந்து நீங்கள் கலாத்தியர் 5 வாசிச்சிட்டீங்க. இதில் ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, அன்பு. அது என்ன விதமான அன்பு? 1 கொரிந்தியர் 13 போய் வாசிங்க, அப்புறமா வீட்டில் தெளிவாயிடும். அது உலகத்தின் அன்பு கிடையாது, அது வந்து பாலியல் அன்பு கிடையாது, அது வித்தியாசமான அன்பு. அந்த அன்பு தான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக காட்டினார். அந்த அன்பு தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம அது கனி கொடுக்கணுமா அவர் எதிர்பார்க்குறாரு. இன்னொரு கனி இருக்குது. இந்த கனி வந்து நம்ம வாழ்க்கையில் கொடுக்கணும், இன்னொரு கனி வந்து வெளியில் கொடுக்கணும். அது என்ன கனி? அது பாருங்க, மத்தேயு நான் வாசித்தரேன் இருக்கீங்க. மத்தேயு 28, 19, 20 ஃபுல்லாக இருக்குது. நான் வெறும் 19 மட்டும் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ ஆகுது. இது இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய கடைசி வார்த்தை. யாருக்கு கொடுத்தாரு? சீஷர்களுக்கு கொடுத்தாரு. அப்போ நம்ம வந்து இங்கே பேசும்போது சொல்கிறோமே, நீங்கள் போய் சாட்சி கொடுங்க, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்க, நீங்கள் எவ்வளோ பேரை வந்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தீங்க, நீங்கள் எவ்வளோ பேரை வந்து கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தீங்க, நீங்கள் எவ்வளோ பேர் கொண்டு போகிறீங்க எங்கள் பரலோகத்துக்கு. ஏன்னா சொத்துக்கிட்டு எதுவுமே எடுத்துன்னு போக முடியாது, எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் ஆத்துமா மட்டும் ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போய் அந்த கனி. ஸோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனி கொடுக்கணும், இன்னொன்று வந்து இப்படிப்பட்ட கனி. இந்த கனி தான் அவர் கேட்குறாரு பேசாம. ஓகே, கடைசி 5வது எதுக்காக கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்தார்னா, கர்த்தர் வந்து நம்மளை 2 கொரிந்தியர் ஸ்லைடு 29, 2 கொரிந்தியர் 5:20 நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக, கேளுங்க, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து, வேற டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டுக்குன்னா கிறிஸ்துவின் பிரதிநிதி. ஸ்தானாதிபதினா என்ன? பிரதிநிதி. அப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்குது, தூதுவர்கள். தூதுவர்கள்னா யாரு? தூதன். அப்போ கிறிஸ்துவின் தூதன், கிறிஸ்துவின் செய்தியை வெளிப்படுத்துகிற மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாரு. இது முன்னாடி சொன்ன லிஸ்ட்டில் கிடையாது, இது வேற லிஸ்ட் இல்லை, வேற ஒரு பதவி. ஓகே, ஸோ தேவனோட ஒப்புரவு ஆகுங்கள்னு சொல்லி எல்லாருக்கிட்ட நம்ம வந்து வேண்டிக் கொள்ளணும். அதான் பேசிக்கலி என்னன்னா, நம்மளை தேர்ந்தெடுத்து உள்ளே கொண்டு வந்தார் கர்த்தர். ஆனால் நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிறார். என்ன பொறுப்புனா, கர்த்தருடைய பிளான் தெரிவிச்சுக்கிறார் இதன் மூலமாக. இது உலகத்தாருக்கு தெரியாது. இது போய் நீ உலகத்தாருக்கு சொல்லு. என்ன சொல்லணும்? இந்த மாதிரி கர்த்தர் இயேசுவின் மூலம் உலகத்தை ரட்சிக்க திட்டமிட்டார், இல்லை திட்டமிடுகிறார் அப்படின்னு சொல்லி உலகத்தாருக்கு போய் நம்ம சொல்லணும். இயேசு கிறிஸ்து மூலமாக தான் உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும்பா, வேற ரட்சிப்பே கிடையாது. நீ பரலோகம் போனோன்னா இயேசு கிறிஸ்துவை புடி. இந்த செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லணும். இது நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருந்தால் உன்னுடைய பொறுப்பு. இந்த 5 காரியங்கள் நீ செய்யணும். புரிஞ்சுதா? இல்லைன்னா இவ்வளோ நேரம் போராடுறது வேஸ்ட் ஆகிடும். ஸோ கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோத்தையும் சொல்லிட்டு, எனவே இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்கிய இந்த தனித்துவமான, இல்லைன்னா தெய்வீக தனித்துவமான அடையாளத்தை தக்க வைத்து கொள்வது நம்மீது விழுந்த கடமை. நாம் அப்படி செய்யவிட்டால் இந்த உலகத்தின் அழுக்குகள் நம்மை ஆக்கிவிடும். மேலும் நமது தனித்துவமான தெய்வீக அடையாளம் உலகத்துக்கு கூட சமரசம் செய்யப்படுத்திடும். அதற்கு கர்த்தர் பொறுப்பல்ல, நாம் மட்டுமே. ஆரம்பத்தில் ஆசீர்வாதம் பேசினேன், முடிவில் எச்சரிக்கை பேசுகிறேன். கடைசியில் என்ன சொல்ல வர, ஒரு என்கரேஜிங் வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, our faith is what gives us victory over the world. முதல் யோவான்
5:4 போட்டிருக்குது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எது? விசுவாசம் இருக்குதா, நீ ஜெயிச்சிட்ட. உன்கிட்ட விசுவாசம் இருக்குதா, நீ ஜெயிச்சிட்ட. இது வரைக்கும் கர்த்தர் உன் வாழ்க்கையில் என்னென்ன செஞ்சாரு அதெல்லாம் நம்பி நீ நினைத்து கொண்டு நீ அவர் மேல் விசுவாசம் வச்சிருந்தா உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ ஜெயிச்சிடுவேன். ஸோ இப்போ 32வது ஸ்லைடு போடுங்களேன், கடைசி ஸ்லைடு முடிச்சிடலாம். தனித்துவத்தை பராமரிக்க ரகசியம். 2024 முழுவதும் தினசரி பயிற்சி வழக்கம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். உங்கள் வேதத்தை தினமும் வாசிங்கள், தினமும் வாசிங்கள். திருப்பி அதே தான் பேசுகிறீங்க பாஸ்டர், எப்போ பாரு இதே தான் பேசுகிறீங்க. நான் என்ன பண்ணுறதுங்க, இதுதான் ரகசியம். வேதத்தை தினமும் வாசிங்க. அடுத்தது 2வது வாசித்த வார்த்தையை தியானியுங்க. நான் தியானம் பண்ணுறதுனால தான் இங்கே இதெல்லாம் பேசுகிறேன். தியானம் செய்யுங்க. எப்படி தியானம் பண்ணுறது? அதில் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது ரெண்டுத்தையும் கலந்து பண்ணும்போது தியானம் முடிஞ்சுது. இன்றைக்கி நான் எப்படி நடந்துக்கணும் கர்த்தர் சொல்லுவார். அடுத்தது மற்றவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் பாரத்தோட ஜபியுங்கள். 4வது கனி கொடுங்கள். 5வது சாட்சி சொல்லுங்கள் மற்றும் சாட்சியாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.